விளையாட்டுகள் நாங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இதே என்ன பேர் உங்களுக்கு? நீங்க கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த பாடசாலையில் நல்ல நிலையில நன்கொடையாளர்கள் அவர்களின் ஆதரவு தான் இப்பாடசாலை. செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணபுரம்ங்கிற ஊரில் நிற்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த பாடசாலையில் தரம் 5க்கு உட்பட்ட கிருஷ்ணபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் வருடாந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அருமையான முறையில் ஒழுங்குபடுத்திருக்காரு பார்க்கக்கூடியாகும். சின்ன பாடசாலையாக இருந்தாலும் பாருங்கள், பேண்ட் வாத்தியங்கள் எல்லாமே அந்த ஸ்கூல்லே ஒழுங்குபடுத்தியிருக்கிறது மேலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மோகன்ராஜ் அவர்களையும் கடமையாற்றுமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்வோம் என்ற தலைப்பு இதை மீண்டும் ஒருமுறை தருகின்றேன். இந்த விளையாட்டு நிகழ்விலே அணிநடை நிகழ்வினை தொடர்ந்து மைதானத்தை அலங்கரிக்கின்ற நிகழ்வு 6 வயது பிரிவு ஆண் பெண் மாணவருடைய 50 மீட்டர் ஓட்டம். ஆறு வயது அவர்களையும் சீனா கிருத்திக், ரேனா கவின், ராணா சந்தோஷ், சோனா தனுசியன் 6 வயது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே சிறிய மேடை அமைச்சிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா வித்யாலயம் செயற்பட்டு சிறிய பாடசாலையாக இருந்தாலும் கூட ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளின் 50 மீட்டர் ஓட்ட போட்டி நடக்க இருக்குது. ஸோ இதுக்கான ஆண்கள் பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இவர்களை 50 மீட்டர் பெண்களுக்கான ஓட்டத்திற்கு இவர்களை தயாரிகளை எடுப்பதற்கான பொறுப்பாளர்களின் அகசாலினி இழப்புகள், இழப்புகள், சீனா கீர்த்தனா இழப்புகள். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் ஓடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். விழா ஒழுங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேறு லெவல் என்ன மாதிரி ஒழுங்குபடுத்தியிருக்காங்கன்ட்டு
நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் மொத்தம் பிள்ளைகளே ஒரு 100க்குள்ளே தான் இருக்குமோ தெரியல, கொஞ்சம் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒருக்கா இல்லங்களையெல்லாம் ஒருக்கா பார்த்தோம்னு சொன்னால், அதாவது புகழ் இல்லம் என்று போட்டிருக்கிறாங்க. புகழ் இல்லம் அதில் வந்து சொல்கிறாங்க குறிக்கட்டுவான் நெடுந்தீவு, குறிக்கட்டுவான் நெடுந்தீவு குமுதினி படகு சேவை என்று போட்டு ஒரு தலைப்பில் ஒரு இல்லம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே மற்ற இல்லம் பார்த்தீங்கன்னா திகழ் இல்லம் என்று போட்டிருக்கிறாங்க. இன்னொரு இல்லத்திற்கு பேர் திகழ் இல்லமாம். சரி, இந்த இல்லத்தையும் ஒருக்கா போய் பார்க்கலாம். ஜபசன் இல்ல புகழ், கானா சாருகன் இல்லம் திகழ், சரி மேடம், 3ஆம் இடம், நீங்கள் 2ஆம் இடம். அஸ்வின் இல்லம் திகழ். இவர்களை சந்தோஷமா? சந்தோஷமாடா, சந்தோஷம். பிரிவினருக்கு இந்த நிகழ்விலே ஆரம்பிப்பாளராக புஷ்பலட்சுமி ஆசிரியர் அவர்களையும் தீர்ப்பாளராக அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான குழு முறையில் நீர் நிரப்பும் ஒரு போட்டி நடக்க இருக்கிறது. அதைத்தான் பார்க்க போறோம். அவர்களையும் தயாரிக்குமாறு ஓகே, பொறுப்பாளர்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். ஓகே, இப்போ இந்த போட்டி எப்படி நடக்குங்கிற ரூல்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக மைதானத்தை என்னத்துக்கு வந்து நிக்கிறீங்க? என்னத்துக்கு வந்து நிக்கிறீங்க? சும்மா தண்ணி நிரப்பினதுனால. எத்தனை பேர்? 3ஆவது. ஓட்ட போட்டியில் பெஸ்டா? வெரி குட். நீங்க 1ஆம் இடம். என்னத்துல? தண்ணி நிரப்புதல் இல்லையா? பச்சை. எந்த ஹவுஸ் பெஸ்ட்ல இருக்கு? எந்த இல்லம் பெஸ்ட்ல இருக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் உடைத்தல். அலுவலகம் அவர்களை ஆசிரியர்களை நடந்து முடிந்த விளையாட்டு நிகழ்விலே ரோவண்ணா கோட்டிதன் 2ஆம் இடம் புகழ், அவ்வளவுதான். ஜெர்மனி 1ஆம் இடம் திகழ் இல்லம், சீனா அபிசாலி. பந்து பொறுக்குதல் அப்படியே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்குது. வயது பிரிவு நீர் நிரப்பும் நிகழ்வு மைதானத்திற்கு அழைத்து வைக்குமாறு கோரியிருக்கின்றேன். நீர் நிரப்பும் நிகழ்வினை தொடர்ந்து மைதானத்தை அலங்கரிக்கின்ற நிகழ்வு பலமுன்னும் 7 வயது கிராமம். அந்த நலமணித்த நிகழ்வுகளில் வெற்றி பெற்று பெறுகின்ற பிள்ளைகள் இந்த விளையாட்டு நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விளையாட்டு நிகழ்வில் வெற்றியடைந்ததும் அவர்களை வெற்றி அந்த நிகழ்வினை தொடர்ந்து மைதானத்தை அலங்கரிக்கின்ற நிகழ்வு பழம் பொறுக்குதல் தனி
இந்த பொற்காசுகளை அன்போடு கவனிக்கிறேன். கிருஷ்ணபுரம் தமிழ் வித்யாலயத்தினுடைய அதிபர் அவர்களிடம் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். இன்னைக்கு உங்க பாடசாலையினுடைய விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் சார். என்னென்ன ஒழுங்கு செய்திருக்கீங்க சார்? இப்பாடசாலையை பொறுத்தவரை இது கிருஷ்ணபுரம் மிக வருமானம் குறைந்த மக்களை உடைய பிள்ளைகளோட பாடசாலை. இந்த விளையாட்டு போட்டி வரலாற்றில் மிக முக்கியமாக அமைந்துள்ளது. இப்பாடசாலையில் முறை பெரிய பாடசாலைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய முகத்தில் விளையாட்டு அதாவது செயற்பட்டு மாழ்வோர் நிகழ்வை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்னுடைய நண்பர்கள், நான் நெல்லியடி அங்குள்ள எனது நண்பர்களின் கூறின ஆதரவுடன் தான் இவ்விளையாட்டு போட்டியை நான் சிறப்பாக இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதுக்கு பலதரப்பட்ட உதவிகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அதாவது பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்களை வழங்குவதற்காக இக்கிராமத்தைச் சேர்ந்த பினான்ஸ் அவர்கள் 50,000 ரூபாய் பணத்தை பரிசு பொருட்களாக வழங்கியுள்ளார். அதே போல முன்னை நாள் அதிபர் ராஜேந்திரன் சார் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து 10,000 ரூபாய் பணத்தையும் பரிசு பொருட்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே மாதிரி முன்னை நாள் GS சேந்தன் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து 50,000 ரூபாய் பெறுமதியான பரிசு பொருட்களை நமக்கு வழங்கி விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு வழி பகுத்திருக்கின்றார்கள். அத்துடன் இப்பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் 50% பெற்றோர்களை நமக்கு ஆதரவாக உள்ளார்கள். நிச்சயம் 50% பெற்றோர்களையும் நமக்கு ஆதரவை தருவார்களாக இருந்தால் இதைவிட விமர்சையாக இப்பாடசாலையில் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவோம் என்பதை விட 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையில் 2025ஆம் ஆண்டுக்காக தரம் 1 மாணவர்களுக்கு அதிகூடிய பிள்ளைகளாக சுமார் 25 மாணவர்களை சேர்த்து சாதனை படைத்துள்ள ராமகிருஷ்ண பாடசாலை. அந்த வகையில் நான் பெருமை அடைகிறேன். இதற்கு எனக்கு ஒத்தாசையாக உள்ள நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், நன்கொடையாளர்கள் அவர்களின் ஆதரவு தான் இப்பாடசாலை என்னும் வளர்ப்பதற்கு எனக்கு மிக உந்துகுணியாக அமையும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை. இந்நேரத்தில் அனைவருக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இது கிளிநொச்சி தெற்கு வலயத்திற்குள் கரைச்சி கோட்டத்திற்குள் அமைந்துள்ள பாடசாலை. இப்பாடசாலையில் இப்ப தற்சமயம் இன்று பாடசாலை விளையாட்டு போட்டி நடக்கும் நீதிமன்றம் வரை பாடசாலையில் 85 பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்கள். 85 பிள்ளைகள். நாங்கள் நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை காட்சிப்படுத்திருக்கோம் சார். ஒரு சிறிய கொஞ்சம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஒரு சிறிய பாடசாலையாக இருந்தாலும் சார் எங்களுக்கு உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தரமான முறையில் ஒழுங்குபடுத்திருக்கிறீங்க சார். நிச்சயமாக எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டேன். எங்களோட பாடசாலை வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்பதை இத்தருணத்தில் நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொள்கிறேன். பாடசாலையில் நடக்கும் எந்த விழாவிற்கும் நீங்கள் வந்து எங்களுடைய இப்பாடசாலையில் நடக்கும் நிகழ்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி இப்பாடசாலை மேலும் மேலும் வளர்வதற்கு உங்களுடைய உதவியையும் ஒத்தாசையை வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் நினைக்கிறேன் சார், இந்த வளையத்திற்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாடசாலை சுமாராக நானே எனது ஊர் நெல்லியடி வதிரி, அங்கிருந்து சரியாக என் வீட்டிலிருந்து இப்பாடசாலை 75 கிலோமீட்டர். மற்ற இப்பாடசாலையை நான் இவ்வளவு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம் நான் இப்பாடசாலையை நான் தங்கி நின்று என்னுடைய அதிக சேவையை செய்வதாகத்தான் எனக்கு சிறப்பாக அமைகின்றது என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த பாடசாலையை மனநலனுக்குள்ள பிள்ளைகளை தரப்பாடல இருத்தி எந்த வித ஒரு அடிப்படை வசதி இல்லாத நிலையில பிள்ளைகளை ஈடுபட்டுனாங்க. பாடசாலை கிராமத்துல இருக்கு அப்ப ஒவ்வொரு மரநிலைக்குள்ளும் வெயில் வர வர அந்த தரப்பால இழுத்து தான் நீங்க இருந்த காலத்திலையும் இப்ப இருக்க ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச நிலையில இருக்கு. இதுக்கு எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு வீட்டிலும் கிடைத்த ஒவ்வொரு வீட்டிலும் 5 கற்களை வாங்கி ஒரு 100 தர 25 கட்டிடத்தை விட்டுட்டு நான் இந்த அதிபரண்டரியில மரநிலையில தான் 2 வருஷமாக நான் இந்த பாடசாலையை நிர்வகித்து நடத்தி கொண்டு வந்தேன். நீங்க எங்க இருக்கிறீங்க?
நான் உடுத்துறது உருத்திரப்புறம் அங்க இருந்து இங்க வந்து படிச்சு இருந்து வந்து இப்ப ரிட்டையரா புதுசா இப்ப நீங்க ஓகே நிச்சயமாக பழைய அதிபர் ஒருத்தரை இந்த நேரத்துல நாங்க சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி நன்றி 12 ஆண்டுகள் காட்டம் இன்னைக்கு வந்து பார்க்கல எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லி சொன்னால் இந்த பாடசாலை நீங்க ஆரம்பித்த இந்த பாடசாலை நிச்சயமாக பிள்ளைகளும் அந்த என்ன சொல்லுங்க அந்த உணர்வுகளோட வராங்க இதில் பெற்றாரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கும் அந்த தொலைபேசி எடுத்து நீங்க வருவீங்களா விளையாட்டு பெற்றார்கள் நிச்சயமாக இந்த பெற்றார்களும் தங்களால் செய்தார்கள். நன்றி நன்றி பாருங்க எவ்வளவு ஆர்வமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். மற்றது பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மூலமா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பே அதான் நான் முதல் கூறியிருந்தேன். ஒரு 50% பெற்றோர்கள் தான் மாறி மாறி முறிந்து கொண்டிருக்கின்றார்கள். மிச்சம் 50% பெற்றோர்கள் அதாவது கழுவுற மீனில நழுவுமாய் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களை விடமாட்டேன். அடுத்தடுத்த காலங்களில் அவர்களை ஒன்றிணைத்து எனது பயணத்தை சிறப்பாக முன்னெடுப்பேன் என கூறிக்கொள்வேன். ஓகே நிச்சயமா சார் விழா சிறப்புற எங்களுடைய நன்றி. வணக்கம் அவர்களே. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த கிருஷ்ணபுரம் பாடசாலையினுடைய முதலாவதான அதிபர் ஒருத்தர சந்திக்க போறோம். வணக்கம். நீங்கள் தான் இந்த பாடசாலையோட முதலாவது அதிபர் என்று சொல்லிருந்தீங்க. உங்களோட பேர் என்ன? ஓகே. இந்த பாடசாலை வளர்த்தெடுப்பதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன? என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சீங்க? அந்த அனுபவங்களை சொல்லுங்க. ஆரம்பிக்கப்படுவதற்குள்ள எந்த வித கட்டடமும் பாடசாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த பாடசாலையை மரநிலைக்குள்ள பிள்ளைகளை தரப்பாடுல இருத்தி எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில பிள்ளைகளை ஒவ்வொரு மரநிலைக்குள்ளும் வெயில் வர வர நாங்கள் இல்லங்களை பார்வையிடுவதற்காக ஒரு கப்போர் இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் புகழ் இல்லம் குறிக்கட்டுவான் நடுந்தீவு குமுறி படகு சேவைக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். இல்லங்கள்ல என்னென்ன வேலை திட்டம் செய்திருக்காங்க. ஓகே. தமிழ் பாரம்பரியத்தின்படி வரவேற்பு எல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. நிறைய வாசகம்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. பனை மரம் கணக்கு விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் என்ன மெயின் ஹால். அப்படியா? நீங்க பேரண்ட்ஸா? நிறைய வாசகங்கள் எழுதி வச்சிருக்கா. உன் கடமையின் கண்ணாக இருந்தாலும் உன் வெற்றியை உறுதியாக இருக்கும். கீழ்ப்படிய கற்றுக்கொள். ஓகே. அடுத்தது உங்களால பாத்தீங்கன்னா இதுல ஒரு அறையா ஓகே. இந்த ஹவுஸ்ல பார்த்தோம்னா இதுதான் என்ன பிரதான ஹால். அது அப்படியா? என்ன ஒன்று எழுதி இல்லை புகழ் இல்லம். ஓகே. இதுதான் நான் உங்களை வச்சேன். இது என்ன முதலுதவி அறையா? ஓகே. ஓகே.
இப்ப இந்த அதிபர் வந்தாப்புல நிறையவே முன்னேறி உங்களோட பிள்ளை எத்தனை படிக்கிறா? எந்த தரம் 5ல படிக்கிறான். என்ன விளையாட்டுல நடத்திருக்கா? அப்படியா? வீதியில நிக்கிறா. எந்த ஹவுஸ் நீங்க? அங்க திகழ் இல்ல. திகழ் இந்த பச்சை. ஓகே ஓகே ஓகே. வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? என்ன பேர் கோகுலம் ஊரஞ்சி. உங்களோட பிள்ளை எத்தனை படிக்கிறா? என்ன விளையாட்டுல பங்கு கொண்டா? முதலாம் இடம் அப்படி வந்தாக்கா ஒரு விளையாட்டு தான் பரிசு கொடுப்பாங்க. கொடுப்பாங்களா? வெக்கப்படுறீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? கதைங்க இந்தாங்க. எங்க வச்சிருக்கேன்? அதான் கையில வச்சுக்கோங்க. ஓகே. என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பேர் நிரோஜினி. என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறவங்க? முதலாம் ஆண்டு. இப்ப குழு விளையாட்டு தானே, ஆனா ஃபெஸ்டா வந்து கொண்டிருக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கிறீங்களா? கிருஷ்ண பிரமோமாங்க. உங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கிட்டதான். பெரிய உதவிதான். எப்படி இப்ப ஸ்கூல்? பரவாயில்ல, நல்லா இப்ப முன்னேற்றமா இருக்குது. இப்ப ஸ்காலர்ஷிப் எல்லாம் செய்வாங்கல்ல பிள்ளைகள், அதுல பாஸ் பண்ணிருக்காங்களா? இப்ப இந்த 75 வீதம் பிள்ளை நிறைய பேர் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 வீதம் விலையும் எடுத்திருக்கேன். பிள்ளை எல்லாம் கிளாஸுக்கு எங்க போறாங்க? இங்க சயின்ஸ் சென்டர் அங்கேயும் கிளாஸ் இருக்கு. இங்க ஸ்கூல் முடிய விட்டு இங்கேயும் கிளாஸ் நடக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அதெல்லாம் சரி சரி. ஓகே. இனி வர்ற காலங்கள் நல்ல முன்னேற்றம். இனி 6ஆம் ஆண்டெல்லாம் வரப்போகுது என்று அதிபர் சொல்லி ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு பேரண்ட்ஸோட பங்கு பெரும் பங்கா இருக்க வேண்டும். சோ அந்த வகையில நீங்களா ரொம்ப ஒத்துழைக்கிறோம். பேரண்ட்ஸ் பங்கு விட இப்ப வந்து பிரின்சிபல் பங்கு நல்ல பங்களிப்பா இருக்கு. நல்ல ஹெல்ப் எல்லாம். சரி. இப்ப நாங்கள் வரும்போது பார்த்தோம்னா இந்த இடம் ஏதோ சுமாரா இருக்கும் என்று வந்து பார்த்தோம். ஆனா ஒழுங்குகள்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். பெரிய வந்து அது நல்ல பிரின்சிபல் நல்ல அவர் தானே ஸ்கூல் கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கு. கடுமையா பிரின்சிபல் உழைக்கிறேன். இந்த ஸ்கூல் நீங்களும் அவரோட சேர்ந்து கை கோர்த்து நல்லபடியா வாங்க. வேற ஏதோ ப்ரோக்ராம் வந்தா கட்டாயம் நாங்களும் வருவோம். அந்த இடத்துக்காக எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து JK வேர்ல்டு தமிழ். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க நடந்த நிகழ்வை பார்க்க முடியா இருக்கும். நன்றி. இந்த விளையாட்டுக்கு என்ன பேர்? என்ன பேர் இந்த விளையாட்டுக்கு? கடலை கோர்த்தல். ஓகே. கடலை கோர்த்தல் நிகழ்வு வித்தியாசமா இருக்கு இந்த ப்ரோக்ராம். நல்லா இருக்குது. என்ன விளையாட்டுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? கடலை பொறுக்க போறீங்களோ? கடலை கோர்க்க போறீங்களா? இதுக்கு முதல்ல என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? சக்கரை அஞ்சல். சக்கரை அஞ்சல் எத்தனை மேடம்? நீங்கள் எத்தனை மேடம்? சோப்பு ஹவுஸ் 3வது. சோப்பு ஹவுஸ் 3வது என்ன? என்ன பேர் உங்களுக்கு? திவாவா? பொம்பளை பிள்ளையா நீங்க? தோடலாம் போடுறீங்க. புகழ் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் முதலுதவி அறையா இருக்கட்டும், வரவேற்பு அறையா இருக்கட்டும், எல்லாம் திறம்பட அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும். வெளியில போய் பிள்ளைகளையும் ஒருக்கா பாத்துடலாம். எதிர்பார்க்க கோலமும் போட்டுக்கிறாங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணபுரம் பாடசாலையில கல்வி கற்கும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களை சந்திக்க போறாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பிள்ளை இங்க படிக்குது. எத்தனையாம் ஆண்டு? 4ஆம் ஆண்டு. ஓகே, 4ஆம் ஆண்டு. இந்த பாடசாலை எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? 2013ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டுக்கும் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுக்கும் எப்படியாப்பட்ட முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு? நிறைய முன்னேற்றம். இப்ப இருக்க அதிபர் இப்ப எப்படி? நிறைய மாற்றம். முதல்விட இப்ப நிறைய வளங்களும் அடுத்தது உதவி கிடைக்கிறது. பிள்ளைகளுக்கான உதவியும் உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது இந்த முறை? நான் இந்த ஸ்கூல்ல தான் சமைக்கிறேன் 3 வருஷமா. நான் வந்தது 3 வருஷம். இப்பதான் வந்து நான் 3 வருஷமா அந்த இப்ப இந்த அதிபர் வந்தாப்புல நிறையவே முன்னேறி. உங்களோட பிள்ளை எத்தனை படிக்கிறா? எந்த தரம் 5ல படிக்கிறான். என்ன விளையாட்டுல நடத்திருக்கா? வீதியில நிக்கிறா. எந்த ஹவுஸ் நீங்க? அங்க திகழ் இல்ல. திகழ் இந்த பச்சை. ஓகே ஓகே ஓகே. வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன?
என்ன பேர் கோகுலம் ஊரஞ்சி. உங்களோட பிள்ளை எத்தனை படிக்கிறா? இப்ப என்ன விளையாட்டுல பங்கு கொண்டா? எத்தனை முதலாம் இடம் அப்படி வந்தாக்கா ஒரு விளையாட்டு தான் பரிசு கொடுப்பாங்களா? வெக்கப்படுறீங்க, ஏன் வெக்கப்படுறீங்க? கதைங்க இந்தாங்க, எங்க வச்சிருக்கேன், எங்க அதான் கையில வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பேர் நிரோஜினி. என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறேன்? கூட முதலாம் ஆண்டு. முதலாம் ஆண்டு. இப்ப குழு விளையாட்டு தானே, ஆனா பெஸ்டா வந்து கொண்டிருக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கிறீங்களா? கிருஷ்ணபுரமாங்க. உங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கிட்டதான், பெரிய உதவிதான். எப்படி இப்ப ஸ்கூல்? பரவாயில்ல, நல்லா இப்ப முன்னேற்றமா இருக்குது. இப்ப ஸ்காலர்ஷிப் எல்லாம் செய்வாங்கல்ல பிள்ளைகள், அதுல பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 75% பிள்ளை நிறைய பேர் எடுத்திருக்கேன். அதுக்கு 100% மேலையும் எடுத்திருக்கேன். இங்க இருக்க பிள்ளை எல்லாம் கிளாஸுக்கு எங்க போறாங்க? இங்க சயின்ஸ் சென்டர், அங்கேயும் கிளாஸ் இருக்கு. இங்க ஸ்கூல் முடிய விட்டு இங்கேயும் கிளாஸ் நடக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அதெல்லாம் சரி சரி. ஓகே, இனி வர்ற காலங்கள் நல்ல முன்னேற்றம். இனி 6ஆம் ஆண்டெல்லாம் வரப்போகுது என்று அதிபர் சொல்லியிருக்காரு. ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு பேரண்ட்ஸோட பங்கு பெரும் பங்கா இருக்க வேண்டும். சோ அந்த வகையில நீங்களாம் ரொம்ப ஒத்துழைக்கிறோம். பங்கு நல்ல பங்களிப்பா இருக்கு. நல்ல ஹெல்ப் எல்லாம். சரி, இப்ப நாங்கள் வரும்போது பார்த்தோம்னா இந்த இடம் ஏதோ சுமாரா இருக்கும் என்று வந்து பார்த்தோம். ஆனா ஒழுங்குகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். நிறைய பெரிய வந்து அது நல்ல பிரின்சிபல் நல்ல அவர் தரேன்னு ஸ்கூல் கொஞ்சம் முன்னேற்றமா கடுமையா பிரின்சிபல் உழைக்கிறேன். நீங்களும் அவரோட சேர்ந்து கை கோர்த்து நல்லபடியா வாங்கும். வேற எதுவும் ப்ரோக்ராம் வந்தா கட்டாயம் நாங்களும் வருவோம். அந்த இடத்துக்காக எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து JK வேர்ல்டு தமிழ். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க நடந்த நிகழ்வை பார்க்க முடியாது. நன்றி. இந்த விளையாட்டுக்கு என்ன பேர்? என்ன பேர் இந்த விளையாட்டுக்கு? கடலை கோர்த்தல். ஓகே, நேத்திக்கா இந்த இவளும் பொம்பளை பிள்ளை? பொம்பளை பிள்ளையா? இது பொம்பளை பிள்ளையா? உண்மையில பொம்பளை? அதான் தோடலாம் போட்டு பொம்பளை பிள்ளை. இவர் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? என்ன பேர் உங்களுக்கு? அஸ்வின். உங்களுக்கு? உங்களுக்கு சாருக். சாருக் சாருக். இன்றைக்கு கிருஷ்ணபுரம் விளையாட்டு நிகழ்வுல ஒரு நடுவர் சந்திக்க போறோம். ஓகே, ஒரு நடுவரை சந்திக்கிறோம் நாங்கள். டீச்சர் வணக்கம். 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 எந்த ஸ்கூல்? முன்பணி ஆசிரியர் விளையாட்டுக்கு நடுவரா வந்திருக்கீங்க. என்னென்ன விளையாட்டுலாம் இதுவரைக்கும் எல்லாம் புது புது விளையாட்டுகள் பார்க்க இதா இருக்கு. எங்களுக்கும் பார்க்க புதுசா இருந்தது புது விளையாட்டுகள். நாங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த விளையாட்டு மைதானத்துல செய்யக்கூடியதா இருந்தது. நல்ல விளையாட்டுகள். மற்றது இந்த பாடசாலையை பொறுத்தளவுல அதிபருடைய முன்னேற்றம் தான், அவருடைய திறமையான செயற்பாடுகள்லாம் காரணம் இந்த தூரத்துக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு. வேற என்ன இதை பற்றி சொல்ல? எவ்வளவு காலம் நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கிறீங்க? நான் இந்த ஃபீல்டுல 22 வருஷமா முன்பள்ளி அலுவலகத்துல இருக்கிறேன். ஆசிரியர் அமைப்பாளராக ஒரு 9 வருஷம் கடந்தேன். எந்த இடம் சொன்னீங்க? நாங்க கரைச்சி பிரதேசம். கரைச்சி. நீங்க ஒர்க் பண்றது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துல ஆசிரியர் அமைப்பாளராக. ஓகே, நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் நடுவராக நீங்க செயல்பட்டு இருந்திருக்கீங்க. ஸோ எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. லபி எத்தனையாவது? யார் லபி? ஓகே, இதை படிங்க. என்ன பேர் உங்களுக்கு? சானா திசான். என்ன போட்டியில எத்தனை மேடம்? 2ஆம் இடம். உங்களோட பேர் என்ன? காணால் இஞ்சி தான். எத்தனையாம் இடம்? 1ஆம் இடம். என்னத்துல? இலக்கு நோக்கி பாய்தல்ல. ஓகே, நிகழ்வு இவர்களை வெற்றி தூரத்தை நோக்கி அனுப்பி வைக்குமாறு இந்த பொறுப்பாளர்களை அன்போடு கொண்டிருக்கின்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு விளையாட்டு நடக்குது? கிளிப் கோர்த்தல். அட இங்கே வர
கிளிப் கோர்த்தல் என்ற ஒரு போட்டி நடக்குது. சந்திரனையும் சூரியனும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வில் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வென்பது எமது கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதோடு இதுவும் ஒரு முக்கியத்துவம் என்பதை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உணர்த்துவதற்காகவும் பிள்ளைகள் கல்வியின் நிமித்தம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் தங்களது மனநிலையை தளர்த்திக் கொண்டு மென்மேலும் முன்னேறுவதற்கு ஒரு உந்துகோலாகவும் அமைகின்ற செயற்பாடே இந்த செயற்பட்டு மகிழ்வோம். நாம் அனைவரும் கல்வியை மட்டுமே நோக்காக கொள்ளாமல் கல்வியோடு சேர்ந்து வேண்டுமெனில் சிறந்த ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். அந்த மனிதன் உருவாக வேண்டுமெனில் அனைத்து விதமான கல்வி கற்று வெளியேறி சென்று பழைய மாணவர்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கான இன்ஜூல் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாரும் என்ன பாட்டு காட்ட போகிறீங்களா? மியூசிக்கா எங்கே விசில் அடிக்கணுமோ? அடிங்க. வந்துட போகிறாங்க. இவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினர். பெற்றோர் நிகழ்வு ஒருவருக்காக மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி என்றாலே வினோத உடை ஒரு சிறப்பான அம்சமாக அமையும். ஸோ அந்த நிகழ்வு தான் பார்க்க போறோம். கிளீன் ஸ்ரீலங்கா ஹாபிக் அடுத்ததும் கிளீன் ஸ்ரீலங்கா தான் வருது. இது தேங்காய் ஒன்று வருது. என்னை
சந்தையில வைத்து விற்பார்கள். என்னை எல்லோரும் அடிபட்டு வாங்குவார்கள். வண்ணத்தி பூச்சி. நான் மிக சூழலுக்கு அழகு சேர்க்கின்றேன். நான் உயரமான இடங்களில் பறப்பேன். என்னை சிறுவர்கள் என்னை பிடித்து மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். நான் டீம் ஸ்ரீலங்கா. நாம் வாழும் சூழலை பாதுகாத்து தூய்மையாகவும் கவர்ச்சியாகவும் பேணுவோம். வணக்கம் உறவுகளே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளி ராமகிருஷ்ணா வித்யாலயத்துக்கு வந்திருந்தோம். நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஊரா இருந்தாலும் இந்த பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை வெறும் 85. இந்த பாடசாலை 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி இன்னைக்கு நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயம் சும்மா வேற லெவல்ல இருந்தது. தற்போது வந்திருக்கும் அதிபர் இந்த பாடசாலையின் வளர்ச்சியில பெரிதும் பங்காற்றி கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது அவரும் தங்களுடைய சிரமங்களை சொல்லியிருந்தார். இந்த முறை இவங்களுடைய இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவரை எல்லாருக்கும் நன்றி சொல்லியதையும் நீங்க காணொலியை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.